Chennai Silks. புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. 9,43,111 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றிருப்பதாக தகவல் தெரிவிக்கிறது. புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனாம் உள்ளிட்ட 4 பிராந்தியங்களில் மொத்தம் 30 தொகுதிகள் உள்ளன. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு நிகரான நமது செய்தியாளர் சரத்குமார் முழு விவரங்களை வழங்கலாம். அக்டோபர் முதல் இன்று வரை வாக்காளர் சிறப்பு பணி நடைபெறும் என தெரிவித்தது தேர்தல் ஆணையம் தெரிவித்தது. அதன்படி வாக்காளர் பட்டியலில் உள்ள இறந்த வாக்காளர், வேறு இடத்திற்கு குடிபெயர்ந்த வாக்காளர் மற்றும் வாக்காளர் பட்டியலில் உள்ள விலாசத்தில் இல்லாத வாக்காளரின் பெயரிடம் நீக்கம் செய்து புதுச்சேரியில் பெயரில்லாத வாக்காளர் பட்டியல் தயார் செய்வது சிறப்பு தீவிரத்தின் நோக்கம் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சிறப்பு தீவிர திருத்தத்தை தொடர்வதற்காக முன்னதாக புதுச்சேரி மாவட்டத்தில் மொத்தம் 8,51,775 வாக்காளர்கள் இருக்கிறார். பெயர் நீக்கம் சேர்த்தல் எல்லாம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பெயர் சேர்க்க வேண்டும் என்று இன்று நடைபெற்ற என தேர்தல் துறையானது தெரிவித்தது. அதன்படி இன்று இறுதி வாக்காளர் பட்டியல், அதாவது தேர்தல் வரையறை தேர்தலுக்காக இறுதி வாக்காளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது. அதன் பேரில் புதுச்சேரி மொத்தம் 30 தொகுதி, அதாவது புதுச்சேரி, காரைக்கால் மொத்தம் 30 தொகுதியில் 9,44,11 வாக்காளர்கள் உள்ளன. இதில் 4,43,496 வாக்காளருக்கு 5,447 பெண் வாக்காளர்களும், மேலும் 139 மூன்றாவது தொகுதியில் உள்ள அதிக வாக்காளர்களும் தொழிலாக ஒருவருக்கரையும் அதிக வாக்காளர்கள் கொண்ட தொகுதியாக கூறப்பட்டது. குறைந்த வாக்காளர் உள்ள தொகுதியிலான ராஜ்பவன் தொகுதி, உப்பளம் மற்றும் நெல்லிக்குப்பு தொகுதியில் இந்த குறைந்த வாக்காளர் தெரிவிப்பது. அதில் வாக்காளர் 40,000 வாக்காளர்கள் அதிக வாக்குகள் என அதிக தேர்தல் துறையாக தெரிவித்துள்ளது. அபிராமி, தகவல்களுக்கு நன்றி சரத்குமார்.